ஒரு கிராமத்துல முனுசாமின்னு ஒருத்தர் பிரியாணியும் வச்சுட்டு வந்தாரு. முனுசாமிக்கு கைமனம் அதிகம். ஆரம்பத்துல அவர் மிகவும் நேர்மையா இருந்தாரு. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து தரமான சீரக சம்பா அரிசியை வாங்கி சுத்தமான நெய்யை ஊற்றி அம்மிக்கல்லையே மசாலாலாம் அரைச்சி பிரியாணியும் செய்வார். அவர் கடை பிரியாணி அந்த ஊர்லேயே ரொம்ப பிரபலம். அவர் கடை பிரியாணி வாசனையும் அதிகமாக உண்டு. ஒரு பிளேட் பிரியாணி 60 ரூபாய்க்கு தருவார். ஏழைகள் வந்தால் பரவாயில்லப்பா, காசு அப்புறம் கொடுன்னு மனமும் வந்தும் கொடுப்பாரு. ஊர் மக்களும் அவரை ரொம்ப பெருமையாக பார்த்தாங்க. மெல்ல மெல்ல முனுசாமியோட கடைக்கு கூட்டமும் அதிகரிச்சிச்சு. ஊர் மக்கள் கொடுத்த ஆதரவை பார்த்த முனுசாமிக்கு திடீர்னு ஒரு பேராசையும் வந்துச்சு. நாமும் ஏன் நகரத்தில் இருப்பவங்க மாதிரி ஒரே வருஷத்துல பெரிய பணக்கார ஆகக்கூடாது அப்படின்ற எண்ணமும் அவருக்குள்ள முளைச்சிச்சு. லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு அவர் தந்திரமாகவும் யோசிக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல தரமான அரிசிக்கு பதிலாக விலை மலிவான பழைய அரிசியையும் வாங்கினாரு. அடுத்தது புதிய இறைச்சிக்கு பதிலாக குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்ட பழைய இறைச்சியையும் வாங்கினாரு. இதன் மூலமாக அவருக்கு லாபமும் 2 மடங்காக உயர்ந்துச்சு. ஆனால் பிரியாணியோட சுவையும் குறையவும் தொடங்குச்சு. சுவை குறையிறத மக்கள் கண்டுபிடிச்சு விடுவாங்களோன்னு பயந்து போன முனுசாமியும் ஒரு மோசமான முடிவையும் எடுத்தார். கடையில் விற்கப்படுற விலை குறைஞ்ச சுவையூட்டும் பொடியையும் நிறமூட்டும் ரசாயன பொடிகளையும் அளவுக்கு அதிகமாக பிரியாணிகளையும் சேர்க்க தொடங்கினார். இது பிரியாணியை ரொம்ப சுவையாகவும் சிவப்பாகவும் காட்டுச்சு. ஆனால் அவரோட தம்பி வேலுவோ, அண்ணே, நம்மக்கிட்ட சாப்பிட்ற நம்மளை நம்பி வராங்கண்ணே, இப்படி ரசாயனம் கலக்கிறது தப்புன்னு பழையபடி தரமான பிரியாணி போடுவோன்னு தடுக்கவும் செஞ்சான். ஆனால் முனுசாமியும், நீ சும்மா இரு, உனக்கு வியாபாரம் தெரியாது, இப்போதான் காசு கொட்டுது, இன்னும் சில நாட்களில் பெரிய ஹோட்டலும் கட்ட போகிறேன் அப்படின்னு தம்பியையும் அதட்டினாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. முனுசாமியும் அதிக லாபம் பார்க்கறதுக்காக வழக்கத்தை விட 4 மடங்கு ரசாயன பொடிகளை அண்டாவிலையும் கொட்டினாரு. பிரியாணியும் தயாராச்சு. மக்களும் ஆவலோட வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனால் அரை மணி நேரம் கூட ஆகலை. சாப்பிட்ட மக்கள் ஒவ்வொருத்தரும் தலையை சுற்றி விழுந்தாங்க. சிலருக்கு கடும் வயிற்று வலியும் வந்துச்சு. சின்ன குழந்தை பிரியாணி சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்ததை பார்த்து ஊர் மக்களும் கொதிச்சு போனாங்க. கோபமடைஞ்ச மக்களும் முனுசாமியோட சமையல் அறைக்குள்ளையும் புகுந்தாங்க. அங்க அவர் மறைச்சி வச்சிருந்த கெட்டு போன இறைச்சியும் ரசாயன பொட்டலங்களும் பிடிபட்டுச்சு. எங்க உயிரோட விளையாடுறியா அப்படின்னு மக்களும் கத்திக்கிட்டே முனுசாமியோட கடையையும் அடிச்சு நொறுக்குனாங்க. காவல்துறையும் முனுசாமியையும் கைது செஞ்சிச்சு. அவர் ஆசையோட சேர்த்த பணம் முழுவதும் அபராதத்திற்கும் பாதிக்கப்பட்ட மக்களோட மருத்துவ செலவுக்கும் சரியா போச்சு. சிறையிலிருந்து திரும்பிய முனுசாமிக்கு இப்போ கடையும் இல்லை, ஊரில் மரியாதையும் இல்லை. நேர்மையாக இருந்தப்போ கையில் காசு இருந்துச்சு, மனமும் நிம்மதியாக இருந்துச்சு. ஆனால் பேராசைப்பட்டதால இப்போ நடு தெருவில் நிற்கிறேன்னு கண்ணீரும் வடித்தார் முனுசாமி. உழைப்பை விட குறுக்கு வழி ஆபத்தானதுன்னு அவர் காலம் கடந்து உணர்ந்தார்.